தண்ணி வந்துச்சு. நான் வந்து சும்மா பிடிச்சேனது வெள்ளக்காரியில் வருவாங்க வந்தா பழைவாங்க ஜோடியத்தை கூட வருவாங்க. பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாங்கள் பீரோ. சோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு பிரபல்யமான ஒரு கல்லடி பீச். ஆமா, இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நம்ம முதல் வந்ததுக்கும் இப்ப வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆமா, நிறைய பழைய இடங்கள் இருக்கு, புதுசா ரினியூ பண்ணிட்டு வர இடங்கள் இருக்குது. சோ நிறைய விஷயங்கள் இங்க நம்ம பத்தி தெரிஞ்சு கொள்ள போறோம். சோ என்னென்னலாம் இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்வோம். வாங்க. இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு நம்மளுடைய டிக்டாக் செலிபிரிட்டி. உங்களோட பேரை சொல்லுங்க தம்பி. உங்களோட பேரு, இந்த வயசு என்ன? 21. சரிங்க, என்ன பண்றீங்க நீங்க? பார்க்கிங் பண்ற பீச். ஓகே, இந்த கல்லடி பீச்சை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு கல்லடி பீச்சை வச்சு என்ன சொல்றேன்? ஏதாச்சும் உங்களோட அனுபவங்களை பத்தி. அனுபவம் இங்க ஒன்று இல்லை, வேலைதான் வேலைதான் கிடக்கு. குறைஞ்சால கட்டி அந்த சுனாமி அடிச்ச கட்டடம் அது மட்டும் தான் இருக்கு. இப்ப இது ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இங்க வருவாங்க? இங்க ஒரு நாளைக்கு ஒரு 2000-3000 பேர் சும்மா சனி ஞாயிறு. மத்த நோமன்னால ஒரு 200-300 பேரு கிட்ட வருவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளவு, ஒரு பைக்குக்கு எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்றீங்க? மற்றும்படி வேற வாகனங்களுக்கு பைக்கு 25 ரூபா, ஆட்டோக்கு 40 ரூபா, இங்கால காருக்கு 75 ரூபா. அப்படி டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்களா இங்க? வெள்ளக்காரியில் வருவாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க சனி ஞாயிறுலாம் கூட பேர் வரும். சண்டே சாட்டர்டே கொஞ்சம் கிரவுட் கூட போயா டைம். ஓகே, மற்ற அப்படின்னு சொன்னா எந்த டைம்? இப்போ பகல் டைமா, ஈவினிங் டைமா, மத்தியானம்? சண்டே சாட்டர்டே காலையில இருந்து கிரவுட், வெள்ளிக்கிழமையில. மத்த நாள்ல கொஞ்சம் பின்னேரத்துல கிரவுட். ஒரு ஆள் இப்ப பாக்குறது கஷ்டமா இருக்காதா இங்க? நீங்க அது எனக்கு லேசியா போய் ஒரு டிக்கெட் விட்டு. இப்போ மட்டக்களப்புல கல்லடி பீச் ஒரு ஃபேமஸான பீச் இல்லையா? இப்போ அங்க மீன் பிடிக்க போறதெல்லாம் என்னென்ன டைமுக்கு போவாங்க? இப்போ மீன் பிடிக்க மீன் பாற டைம் சில நேரத்துல மீன் வரும், வந்தா பழைவாங்க. இப்போ இங்க எல்லாம் மீன் வாங்க வருவாங்களா ஆக்கள் நேரத்துக்கு? அடுத்தது என்னன்னு சொன்னா இந்த சர்ச் ஒன்று இருக்கு தானே, இந்த சர்ச்ல இப்போ பூசை நடக்கும். வியாழக்கிழமையில நடக்கும் 5 மணிக்கு ஈவினிங் டைம்ல. கணக்கு கிரௌடு கொஞ்சம் வரும் ஒரு அளவு. மற்ற சீசன் டைம் அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த சர்ச் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு திருவிழா நடக்கும். ஒரு வருஷத்துக்கு திருவிழா நடக்கும், அதுல நல்ல கிரௌட் ஆയിരിக்கும். இப்போ இந்த தூப்பி ஒன்று இருக்கு இல்லையா, சாஞ்ச மாதிரி, அதே சாஞ்சி இருக்கு, அதை வளைச்சு அந்த வேலி கட்டி இருக்காங்க. அது தண்ணி வந்துச்சு. நான் வந்து சும்மா பிடிச்சேனது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இல்ல சும்மா சொன்னியா சொல்லுங்க. அது வந்து இங்க இருந்துக்கா, இங்க இருந்து ஒரு சுனாமி அடிக்கி தண்ணி ரிவேசில போக்குள்ள அது அப்படியே இருந்தது. இப்போ அதை வளைச்சு மீண்டும் பண்ணிக்காங்க. இப்ப நிறைய கடைகள் எல்லாம் இருக்கேன் இங்க. புதுசு நான் முன்னாடி வந்தேன்னா அந்த அப்ப எல்லாம் அப்படி கடைகள் இல்ல. இதெல்லாம் இப்ப இப்போதுல இருந்து இப்ப இந்த கடைகள் இந்த வருஷம் தான் இதெல்லாம் வந்திருக்கு. நிறைய இந்த கட்டிடங்கள்லாம் இப்பதான் வந்திருக்கு. நேரத்துல இருந்தது ஆக்கள் உடைச்சு போட்டாங்க. அந்த உடைச்ச தலைப்பு திரும்ப புதுசா செஞ்சிருக்காங்க. இன்னுமே இது டெவலப் ஆகணும்னு நினைக்கலாம். பார வருஷத்துக்கு இடையில இது புள்ள அப்படியே பாதை ஓடுவாங்க வளைச்சு. அதுக்காக இந்த இருக்கிறதெல்லாம் ரோட் கிரவல் அடிக்கி அதுக்கு தான் அது போட்டு அப்படியே கொங்குரிட் அடிக்கி ஃபுல்லா டெவலப் பண்ணுவாங்க. ஈவினிங் இந்த நைட் டைம்ல எல்லாம் இத்தனை மணி வரைக்கும் ஆட்கள் இருக்கு. அது விடிய இருப்பாங்க ஆட்கள். நிறைய பேர் இங்க வாரன்னு சொன்னா எப்படியா ஆட்கள் வருவாங்க? எல்லாம் பேர் கப்பிள்ஸ் வரும், எல்லாம் பேர் நிறைய பேர் வர சொன்னா கப்பிளா தான் வருவாங்க. நிறைய ஜோடியத்தை கூட வருவாங்க. இப்போ நாங்க நிறைய வீடியோஸ்ல பாத்துருங்க அப்படின்னு சொன்னா இந்த லவ்வர்ஸ் டே அந்த டைம்ல எல்லாம் அந்த டெக்கரேட் பண்ணி எல்லாம் போட்டோ ஷூட் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா? சோ அதெல்லாம் அங்க தொங்கல் நடக்கிறது. அங்க தொங்கல் ஒரு வருஷம் நடக்கும், ஒவ்வொரு வருஷமே நடக்கிற. ஓகே, நம்மளுடைய பிஹைண்ட் மீ மீடியால இருந்து நிறைய கேள்விகள் இந்த தம்பிட்ட கேட்டு நிறைய விஷயம் சொல்லி இருந்தாரு. ரொம்ப நன்றி தம்பி. நன்றி. உங்களை சந்திச்சதுல நன்றி.
இன்னைக்கு பிகினி நேர்களுக்காக ஒரு அழகான ஒரு இடத்தை நாங்க காட்டியிருந்தோம் மெனடிலும். ஆமா, நம்ம பார்க்கக்கூடிய அவ்வளவு அழகா இருக்கும். சோ இன்னும் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை கூட நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? மறக்காம நம்ம பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்துல வெள்ளை ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. சோ எங்களை இன்னைக்கு வீடியோ பதிவு செய்த பிரதிக்காகவும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு சோ தொடர்ந்து நீங்க எங்களோட பயணத்துல இணைந்து கொள்ளணும். பிகின் நேயர்களா தொடர்ந்து நீங்க மட்டக்களப்பு மாவட்டத்துல நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளணும். சோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் நாங்கள் டிலு திரு. பாய்.